வணக்கம். இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல் பார்க்கலாமா? இது காராமணிங்க. இதை நான் கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிட்டு வச்சிருக்கேன். இதில் கொஞ்சம் உப்பு போட்டு தேவையான உப்பு போட்டுட்டு இதை நான் இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிட்டு மூடிட போகிறேங்க. இது ஏஎம்சி பாத்திரம், உங்களுக்கே தெரியும் இல்லையா, நான் சொல்லியிருக்கேன் முன்னாடியே. இதில் தண்ணி விட வேண்டாம், பட் குறைச்சி வச்சுக்கோங்க கொஞ்சம் சூடான உடனே. இந்த பாத்திரம் சூடாயிடுச்சுங்க. நான் இதை அடுத்த ஸ்டவ்வில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு மீடியமில் வச்சிடுறேன். இப்போது முருங்கைக்காய் கிரேவி பண்ண போகிறேங்க. அதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கிறேன். சூடாகட்டும் பேனு. எண்ணெய் ஊற்றுறேங்க தேவையான அளவுக்கு. இது கொஞ்சம் எண்ணெய் விட்டாதாங்க இந்த கிரேவி நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேங்க. ஃப்ளேம் குறைச்சி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் ஜீரகம் போட்டுட்டு பொரியட்டுங்க. அதில் கொஞ்சம் கருவேப்பிலை, வெங்காயம். இதில் 2 பெரிய முருங்கைக்காங்க, 4 நல்ல பெரிய வெங்காயங்க. இதில் வெங்காயம் நிறைய போடணுங்க. முருங்கைக்காய் எவ்வளோ இருக்குதோ அதுக்கு டபுள் பங்கு வெங்காயம் போடணுங்க. அப்போ தாங்க இது நல்லா டேஸ்ட்டு. வதங்கட்டுங்க. நல்லா பொரிச்சு விடலாங்க. மீடியம்லேயே வச்சுக்கோங்க. தண்ணியே ஊற்றலைங்க, ஆனால் அந்த தண்ணி விட்டுருக்கு பாருங்க. தெரியுதுன்னு நினைக்கிறேங்க உங்களுக்கு. தண்ணி விட்டுருக்கு. இந்த தண்ணிக்கே அது வெந்துருங்க. மூடி வச்சிடலாம், குறைச்சி வச்சிடலாங்க தீயை. கொஞ்சம் வதங்கிட்டுங்க. இப்போ இதில் தேவையான உப்பு போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டுட்டு வதக்கிட்டு, கொஞ்சம் நல்லா உப்பு மஞ்சள் பொடி எல்லாம் நல்லா சேர்ற மாதிரி வதக்கிட்டு மூடி வச்சிருங்க. இப்போ இது பார்க்கலாங்க. இது நல்லா ஒரு பாதி அளவுக்கு இது நல்ல மாதிரி வதங்கின உடனே இந்த கிளாஸியா வந்துருக்கு பாருங்க. இப்படி வதங்கின உடனே நம்ம இந்த முருங்கைக்காவை போட்டுடலாங்க. வதக்கிற முருங்கைக்காவை போட்டுட்டு குறைச்சி வச்சுக்கோங்க. நல்லா தீயை குறைச்சி வச்சுக்கோங்க. ஏன்னா இதை நம்ம தண்ணி விடலை. நல்லா புரட்டிட்டு மூடி வச்சிருங்க. இதை பார்க்கலாங்க. இல்லை இன்னும் வேகணுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. திருப்பி நல்லா புரட்டி போடுங்க. இந்த இந்த வெங்காயம் நல்லா கம்மி ஆயிடணுங்க. அப்படியே வதங்கி அதுக்கப்புறமா தண்ணி விட்டு முருங்கைக்காவை வேக வைக்கணுங்க. அப்போ தான் அது கலந்தாமோட அழகாக வருங்க. நல்லா எல்லாத்தையும் நல்லா வெங்காயம் வதங்கி வரணுங்க. சிம்மிலேயே வைங்க. இது பார்க்கலாங்க. வெந்துருச்சுங்க. இது பாருங்க, சுடுங்க. நான் காராமணி எடுத்து அந்த மூடியோடய வச்சிருக்கேங்க. இந்த சூடெல்லாம் குறைய இருக்கும். அதுக்குள்ளே அது இன்னும் கூட நல்லா வாட்டர் அப்சார்ப் ஆகிட்டு நல்லா வெந்துடும். ஏதாவது வேகாமல் இருந்தால். இப்போ இதை எடுத்து வேறு அடுப்பில் வைக்கிறேங்க. வச்சுட்டு சிம்மில் வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு ஒரு இந்த கிரேவிக்கு ஒரு பவுடர் பண்ணுவேங்க. அதை இப்போ நம்ம பண்ணிக்கலாங்க. பேன் சூடாகட்டும். இப்போ பேன் சூடாகிடுச்சுங்க. நான் இதில் இவ்வளவு தனியா போடுறேங்க. ஒரு 3 ஸ்பூன் தனியா இருக்குங்க. டீஸ்பூனு குறைச்சி வச்சுக்கோங்க. 3 டீஸ்பூன் தனியா. ரொம்ப குறைச்சி வச்சுக்கோங்க. தீயாமல் அதை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க வெறும் கடாயில். பார்க்கலாங்க. நல்லா ரோஸ்ட் கொஞ்சம் லைட்டாக ரோஸ்ட் ஆகிருக்குங்க. சிம்லேயே வைங்க. பார்க்கலாங்க. ஒரு வாட்டி வதக்கிக்கலாம். இதனால ஒரு மாதிரி ரோஸ்ட் ஆகிடுங்க. இப்போ நான் இதை எடுத்துட்டு ஆற வச்சுடுறேங்க. இல்லை இதை மாட்டிடுறேங்க. இது ஆறட்டும். இந்த சூடே கூட நல்லா இதாகிடுங்க. இப்போ இதில் தேவையான தனியா தூள் ஒரு 1.5 ஸ்பூன், கொஞ்சம் மிளகாய் தூள், காரம் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கணுங்க. ஏன்னா இதில் நம்ம தக்காளி எல்லாம் போட போகிறதில்ல. கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. மஞ்சள் தூள் போட்டுட்டு விரட்டிட்டு திருப்பி மூடி வச்சுருங்க. இந்த இந்த பவுடர்ஸோட கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் இப்படி நல்லா வதக்கிட்டு வதக்கலாங்க. கொஞ்சம் மூடி வைக்கலாங்க லைட்டாக. இப்போ திறந்து பார்க்கலாங்க. நல்லா ஒட்டுன மாதிரி வந்துச்சுங்க. வெங்காயம்லாம் வெந்தே போயிடுச்சுங்க. இப்போ முருங்கைக்காய் வேகிறதுக்காக நம்ம இதோட
2 கிளாஸ் தண்ணிங்க. இதை நல்லா இப்போ மூடி வச்சு நல்லா முருங்கைக்காய் வேகட்டுமுங்க. இந்த பாத்திரத்தை மூடி வச்சுட்டு வேறு ஸ்டவ்வில் வச்சிடுறேங்க. இப்போ இந்த காராமணியை தாளிச்சிக்கலாமுங்க. எண்ணெய் விட்டுக்கலாங்க. 2 ஸ்பூன் எண்ணெய்ங்க. எண்ணெய் சூடாகிடுச்சுங்க. கடுகு, உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் சீரகம் போட்டுட்டு வதக்கலாமுங்க. பொரியட்டும். இப்போது பொரிஞ்சு வந்துடுச்சுங்க. இதில் கருவேப்பிலை, ஒரு 3 பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அது 2 காஞ்ச மிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கேன், பிச்சு வச்சுருக்கேன். இதை போட்டுட்டு இப்போது வேக வச்ச அந்த காராமணியை இதில் போட்டுருங்க. போட்டுட்டு இப்போ இதை நல்லா புரட்டி விடுங்க. நல்லா புரட்டி வச்சுருங்க. கொஞ்சம் மஞ்சள் பொடி போடுங்க லைட்டாக. போட்டுட்டு நல்லா புரட்டி விடுங்க. இப்போ இதில் நல்லா ஈரப்பெல்லாம் போயிடுச்சுங்க. நான் வந்து தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதை போடுறேங்க. இதை போட்டுட்டு ஒரே ஒரு புரட்டிட்டு நீங்கள் அப்படியே வந்துட்டு நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு இறக்கி வச்சிடலாங்க. இப்போ அதை இறக்கி வச்சுட்டு இந்த இதை பார்க்கலாங்க. இந்த டிஷ்ஷை பாருங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா வத்தி இது வந்து அப்படியே சேர்ந்தா போல வரணுங்க. பண்ணிட்டு வந்து காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி ரொம்ப செக்கையா வேணாம், ரொம்ப கொடப்பாகவும் வேணாம், கொஞ்சம் ஃபைனுக்கு ஒரு முன்னாடி இருக்கிற ஸ்டேஜில் எடுத்துருங்க. இப்போ இதை நான் இதில் போட்டுடுறேங்க, அந்த பவுடரை. இது ஆக்சுவலாக உடம்பு ரொம்ப சூடாயிடுச்சுன்னா, வயிறு ரொம்ப புண்ணாயிடுச்சுன்னா, அது மாதிரி காரமாக ரொம்ப எரிச்சல் அந்த மாதிரி இருந்ததுன்னா, வயிறு எரிச்சல் அந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த இது வந்து இந்த டைப் ஆஃப் முருங்கைக்காய் இது வந்து ரொம்ப நல்லது இந்த உடம்புக்கு. தனியாக வந்து யூஸ்வலாக கூலின்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்போ பார்த்தீங்களா நல்லா சேர்ந்தா போல வந்துச்சு. நல்லா சேர்ந்தா போல வந்துச்சு. இந்த தனியாக பொடியும் எல்லாத்துக்கும் நல்ல இதாகிட்டு. நீங்கள் உப்பு வேணும்னா பார்த்துக்கோங்க. உப்பு காரம்லாம் எனக்கு சரியாக இருக்குங்க. இதை கொஞ்சம் காரம் கம்மியாக தாங்க போடணும். ஏன்னா இப்போ தக்காளியோ வேறு எதுவுமே நம்ம போட போகிறதில்ல. இப்போ நான் இது போட்ட காரம் எனக்கு கரெக்ட் இருக்குதுங்க. இப்போ நான் பாலை காய்ச்சி வச்சிருக்கேன் இல்லையா, இது வந்து பிரிஞ்சிருங்க ஒரு வாட்டி. அதனால ஆஃப் பண்ணிட்டு ஸ்டவ்வை இந்த பால் அப்படி மேலாக்க ஊற்றிட்டு கொஞ்சம் திறந்து வச்சிருங்க. போருங்க. நல்லா திக்கு பால் ஊற்றினா நல்லா இருக்குங்க. அப்படியே கலந்து இதுக்கு மேலே ஊற்றாதுங்க. ஏன்னா இது கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்த பால் எல்லாம் நல்லா அந்த தனியாக பொடி அதெல்லாமே அப்சர்வ் பண்ணிக்கிட்டு கரெக்ட் பதத்துக்கு வந்துருங்க. இதோட சரிங்க. இது சமையல் காராமணி பொரியலுங்க, முருங்கைக்காய் பால் விட்ட கிரேவிங்க. பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க.